நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகத்தின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில் சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உடனே முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உங்களை அக்கிரமத்துக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் அநேக ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரைவர் காட்டிக் கொடுத்து ஒருவரைவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் எல்லாம் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 10% தான் இருக்குது. நம்ம வாழுகிற வாழ்க்கை கடைசி காலத்தில் இருக்கிறோம். நியாயாதிபதி நம்மளுடைய வாசல்படை, வீட்டின் வாசல்படையில் வந்து நிற்கிறாரு. அதனால இனிமையாவது பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமற்றது. மரணத்துக்கு அப்புறம் 2 வாழ்க்கை, பரலோகம், நரகம். இந்த பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் என்னென்ன நடக்குங்கிறதுல சொல்லும்போது அதில் ஒரே விஷயத்தை 3 டைம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கள்ள உபதேசிகள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற போதகர்களை ஃபாலோ பண்ணுங்க. கள்ள போதகர்களை ஃபாலோ பண்ணி உங்களை கேட்டு நரகத்துக்கு உங்களை ஆளாக்கி விடாதீங்க. சத்தியத்தை யாரெல்லாம் சத்தியத்தை சத்தியமா சொல்றாங்களோ அந்த உபதேசிமார்களை, பாதிரிமார்களை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்லுகிற மெசேஜ் வசனத்துக்கு கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. உங்க கையில ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு ஊழியக்காரங்களும் சொல்லுகிற மெசேஜ் வசனத்துக்கு பொருந்துதா, அந்த வசனத்துக்கு கரெக்டா படி சொன்னாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனா போங்க, ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்ன நாளிகளே வருகிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையும் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். எஜமான் வருகிற பொழுது யாரு விழித்திருக்கலாக காணப்படுகிறார் ஊழியக்காரர்களே, அவங்க தான் பாக்கியவான்கள். யாரு பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை போக முடியும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது. பிதாவினுடைய சித்தம் என்னன்னா, வேத வசனத்தை நீங்க தியானித்தால் தான் பிதாவினுடைய சித்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒரு நிமிடத்தில் எல்லாமே நடந்துடும். கடைசி நேரத்தில் மனம் திரும்பலான்னு நினைச்சா கூட அது நடக்காது. இருக்கிற நல்ல காலத்திலே நல்ல இருக்கும் பொழுதே அவர்கிட்ட வந்து சேர்ந்துருங்க. அதனால தான் அப்போ அந்த காலத்தில் ஊழியக்காரங்க, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிடு. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதனால கடைசி காலத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. விழித்திருங்க. ஏனெனில் எதிராளியான பிசாசன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுகிறான். அந்த பிசாசனுடைய வலையில, சாத்தானுடைய வலையில விழுந்துடாதீங்க. அதிகாலையில் தினந்தோறும் முழங்கால நின்று 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேதத்தை தியானிங்க.
வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால்தான் சாத்தானை எதிர்கொள்ள முடியும். இந்த வசனத்துக்கு முக்கியம் கொடுங்க. இந்த வசனத்துக்கு முக்கியம் கொடுங்க. செல்போனு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அங்கே மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங், ஆன்லைன் ஜெபம், அங்கெல்லாம் போகாதீங்க. வசனத்துக்கு வசனத்தை வாசித்து முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.